ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சலிமா விலாக்ஸ். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான கதை அப்பாவா இப்படி. என்னோட பெயர் பிரியா, வயது 18, பெங்களூர் மவுண்ட் கார்மல் காலேஜில் படிக்கிறேன். என் அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே குழந்தை. தினமும் காலையில் என்னோட அப்பா தான் என்னை அவரோட காரில் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போவார். என்னை செல்லம்மா டுப்பின்னு கூப்பிடுவார். நானும் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகுவோம். எனக்கு அப்பானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அம்மா என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. பிரதோஷம், சங்கஷ்ட சதுர்த்தி, அமாவாசை, ஆடின்னு அடிக்கடி கோவிலுக்கு போவாங்க. பூஜை புனஸ்காரம் என்று நேம நிஷ்டங்களை அதிகம். கோபம் வந்த ஹிஸ்டேரியா வந்த மாதிரி கத்துவாங்க. இப்போ எனக்கு நவராத்திரி வெக்கேஷன். நாங்கள் ப்ரெஸ்டீஜ் அப்பார்ட்மெண்ட் குடியிருப்பில் 4வது தளத்தில் இருக்கிறோம். எனக்கு போர் அடித்தா எதிர் வீட்டு குடியிருப்பு சுதா மேடம் கிட்ட போய் அரட்டை அடிப்பேன். என்னுடைய 6 வயதுலேருந்தே அவங்க எனக்கு பழக்கம். ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் ஐடி கம்பெனியில் டெலிவரி ஹெட்டாக இருக்கிறாங்க. அடிக்கடி அமெரிக்காவுக்கு பறப்பாங்க. திரும்பி வரும்போது எனக்கு நிறைய சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க. எப்போவும் மொபைலும் லேப்டாப்லேயும் தான் இருப்பாங்க. ப்ராஜெக்ட் எக்ஸலேஷனாக 35 வயது இருக்கும். ஆனால் இன்னமும் கல்யாணம் பண்ணிக்கல. ரொம்ப ஸ்டைலாக இருப்பாங்க. இங்கிலீஷில் தான் எப்போவும் பேசுவாங்க. ஞாயிறுகளில் எங்கள் வீட்டுக்கு வந்து அப்பாவோட செஸ் விளையாடுவாங்க. அன்னைக்கு ஒரு சனிக்கிழமை அம்மா விடிய காலையிலேயே ஏதோ ஒரு பஜனை மண்டலியுடன் திருப்பதி போயிட்டா. ராத்திரி தான் வருவா. அப்பா ஆஃபீஸ் கிளம்பிடுவார். நானும் காலை 9 மணிக்கு என் ஃப்ரெண்டு வினிதாவோட வீட்டுக்கு என்னோட சாண்ட்ரோ காரில் கிளம்பிட்டேன். போகிற வழியில் எம்ஜிஆர் ரோட்டில் பயங்கர டிராஃபிக். கூகுளில் பார்த்தா வினிதா வீட்டுக்கு இன்னும் 2 மணி நேரம் காமிக்குது. நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி வரலன்னு சொல்லிட்டு காரை யூட்டன் எடுத்து வீட்டுக்கு திரும்பி போகிறேன். அப்பார்ட்மெண்ட் திரும்பும்போது மணி 11. பார்க்கிங் ஸ்லாட்டில் அப்பாவின் பென்ஸ் கார் இருந்தது. அட, அப்பா எங்கும் போகலை. சர்ப்ரைஸாக அவர் முன்னால் போய் நிற்கலான்னு லிஃப்டில் வீட்டுக்கு வந்தார். வீடு டோர் லாக் போட்டிருந்தது. சில சமயங்களில் அப்பா டோர் லாக் போட்டுக்கொண்டு உள்ளே தூங்குவது உண்டு. அம்மா அப்பா எனக்கு இன்று தனித்தனி சாவிகள் உண்டு. என் சாவியை போட்டு டோர் லாக்கை திறந்து உள்ளே போனேன். அப்பாவின் பெட்ரூம் கதவு சாத்தியிருக்கு. அப்பான்னு குரல் கொடுத்து கொண்டே கதவை திறந்து பார்த்தவர் அப்படியே ஷாக் அடித்த மாதிரி மிரண்டு நிற்கிறேன். கண்ணை பொத்திக்கன் போல பயங்கர அசிங்கமான காட்சி பூதமாட்ட தெரியுது. பலமாக கதவை அரைஞ்சு சாத்திட்டு திரும்பி பார்க்காம வீட்டை விட்டு வெளியே ஓடி சென்று படிகளில் இறங்கி ஓட்ட பிடித்தேன். நெஞ்சு படபடன்னு அடிக்குது. வேத்து கொட்டுது. ஆத்திரமோ அழுகையுமா தெருவில் நடந்து போகிறேன். என் வசம் நான் இல்லை. நான் பார்த்ததை அப்பாவும் பார்த்து தொலைச்சிட்டாரே. இனிமே எப்படி நாங்கள் ஒருத்தர் வீட்டில் பார்த்துக்க போகிறோம்? எப்படி நானும் அவரும் இனிமே மன விட்டு பேசிக்க முடியும்? எல்லாம் பாலா போச்சே. எங்கள் வீட்டில் எல்லாருடைய நிம்மதியும் அழிய போகுதே. இரவு 9 மணிக்கு மெதுவாக வீடு திரும்புகிறேன். வீட்டை நெருங்க நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிக்குது. நெத்தியெல்லாம் வேர்க்குது. நல்ல வேளை அப்பாவின் பென்ஸ் கார் பார்க்கிங் ஸ்லாட்டில் இல்லை. அம்மா திருப்பதியிலேருந்து வந்துட்டாங்க. எங்கடி ஒளிஞ்ச? அப்பாவும் வீட்டில் இல்லை. நீ என்னடாண்டா ஊரை சுற்றிட்டு இப்போ வர? இரு அப்பா வரட்டும், அவர்கிட்ட சொல்கிறேன்னு என்னை மிரட்டுறாங்க. உண்மையை நான் இப்போ சொன்னால் அம்மா தாங்குவாளா? பதில் பேசாமா என் ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டு பெட்டில் படுத்துட்டு அலறேன். அப்பா 10 மணிக்கு வீட்டுக்கு வந்தார். மெதுவாக இருந்து கதவு கிட்ட நின்று என்ன பேசுகிறான்னு காதை வச்சு கேட்குறேன். ஒரு பேச்சையும் காணோம். எப்போவும் ஹாய் டுப்பின்னு கத்தி கொண்டு வருவார். என் ரூமை விட்டு நான் வெளியவே வரவில்லை. ஆமாம், நான் ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டியது அப்பா, வெக்கப்பட வேண்டியது அவர். தப்பு பண்ணினவர் அவர். ரொம்ப யோகிய மாதிரி வேஷம் போட்டு ஊரையும் வீட்டையும் ஏமாற்றிட்டு இருக்கிறவர் அவர் தான் எனக்கு பயந்து நடுங்கணும். எனக்கு என்ன பயம்? தைரியமாக ரூமை விட்டு வெளியே வந்தேன். அம்மா பசிக்குது தட்டவை என்று சொல்லிக்கொண்டே டைனிங் டேபிள் முன்னாடி போய் உட்கார்கிறேன். அம்மா போய் அப்பாவே அந்த துரையை சாப்பிட கூப்பிட்றாங்க. அந்த துரை வயிறு சரியில்லை வரலேன்னு சொல்கிறார். தெரியுமே எனக்கு. ஏன் முன்னாடி உட்காந்து அவரால் ஆயுசுக்கும் இனிமே சாப்பிட முடியாதுன்னு தெரியுமே. தொடர்ந்த நாட்களில் எங்கள் வீட்டில் ஒரு மௌன புயல் வீசின்னு இருக்கு. அவரை அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே அசிங்கமாக இருக்குது. நான் ஹாலுக்கு வந்தா அவர் பால்கனிக்கு போகிறார். நான் பால்கனிக்கு போனார். அவர் பெட்ரூம் போய் கதவு சாத்திக்கிறார். என் முகத்தை பார்க்க அவரால் முடியலை. அம்மா ஒன்றும் புரியாமல் தனியாக அலறாங்க. புரியாமல் இருக்கிறப்பவே அலறீங்களே அம்மா. புரிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஒப்பாரி வைப்பீங்க? இந்த மாதிரி வேஷம் போகிற புருஷனை கட்டினதுக்கு நீங்கள் அழதான் செய்யணும். அழுங்க, நல்லா அழுங்க. அன்று திங்கக்கிழமை
அப்பா ஆஃபீஸ் போயிட்டார். ஃபோன் பண்ணி அடிக்குது. நான் போய் எடுத்தேன். இஸ் திஸ் டுப்பின்னு சுதா கேட்குறா. எத்தனை தைரியமா எனக்கே ஃபோன் பண்ணி வெக்கம் இல்லாமல் பேசுகிறா. நான் பதிலே சொல்லலை. டுப்பி ப்ளீஸ் ஃபோனை வச்சிடாத, நான் சொல்கிறதை கேளு கெஞ்சுறா. மை டியர் டுப்பி கோமஹா நீ ரொம்ப அன்பாக கேட்குறா. என்னால் தாங்க முடியல. யான்னு சொல்கிறேன். எனக்கு உன்னை பார்க்கணும், உன்னோட நிறைய பேசணும். ப்ளீஸ் டுப்பி, எந்த காம்ப்ளெக்ஸும் இல்லாமல் நாம் சந்திக்கணும். அப்போ உனக்கு எல்லாம் புரியும். நான் யோசிக்கிறேன். சரி என்னதான் சொல்கிறான்னு பார்க்கலாமே. என்கிட்ட அவமானப்பட போகிறது அவள் தான். வம்பை அவள் தான் விலக்கி வாங்குறா. எனக்கு என்னவா? ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக்கஸ், நத்திங் ராங் ஹேஸ் ஹேப்பன். அவள் அப்படி சொன்னதோ எனக்கு அப்படியே கோவம் பத்திண்டு வருது. மிஸ் சுதா, என்னை ஏமாற்ற பார்க்காதீங்க. எது ராங் இல்லை? மனசில் கையை வச்சு சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சது தப்பு இல்லை, அசிங்கம் இல்லை, பாவம் இல்லை. கேவலமானவங்க நீங்கள். செஸ் விளையாட ஆரம்பித்து இப்போ அப்பாவுடன் இல்லீகலா? சொல்லவே நாக்கு கூசுது, குமட்டிக்கிட்டு வருது. எதுக்காக ஃபோன் பண்ணீங்க? சரி எப்போ எங்கே பார்க்கலாம்? இன்றைக்கி சாயங்காலம் 4 மணிக்கு லார்பக் மெயின் கேட். சரி வரேன். சென்றேன். கொஞ்ச நேரத்துக்கு 2 பேருமே எதுவும் பேசலை. நான் ஓர கண்ணால் அவளை பார்த்தேன். ரொம்ப அழகாக தான் இருக்கா. உனக்கு தெரியுமா டுப்பி, 20 வருஷமாக உங்கள் வீட்டின் உண்மை ரகசியம். அந்த உண்மையை இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அன்னைக்கு உங்கள் வீட்டில் நானும் உங்கள் அப்பாவும் இருந்த நிலைமையை நியாயப்படுத்துவதற்காக இந்த உண்மைகளை நான் சொல்ல வரல. ஆனால் உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கணும். உன் அப்பாவும் அம்மாவும் கணவன் மனைவியாக வாழலை டுப்பி. இது ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த இல்லற சந்தோஷம் உன்னோட அப்பாவுக்கு கிடைக்கவே இல்லை. உன்னோட அம்மா சின்ன வயசுலேருந்தே எப்பவும் கோயில்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள் என்றுதான் ஆசைப்பட்டாலே தவிர சராசரி பெண்ணாக இருக்கவில்லை. இதெல்லாம் உன்னோட அப்பாவே சொன்ன உண்மைகள் டுப்பி. எனக்கு புரிகிற மாதிரியும் இருக்குது, புரியாத மாதிரியும் இருக்குது. அப்பா உண்மையிலேயே ரொம்ப நல்லவதானே நினைக்கிறப்பவே குப்புன்னு கண்ணில் தண்ணீர் வருது. அழாத டுப்பி. அலறுது வெறும் நியூராட்டிக் ரியாக்ஷன் தான். அலறதுலேயும் சுகம் கண்டுதான் நிறைய பேர் இதுக்கடுத்தாலும் அலறாங்க. நீ பிரில்லியன்ட் கேர்ள், அழக்கூடாது. திடீர்னு எனக்கு சுதா மேலே சந்தேகம் வந்துருச்சு. இவ பொய்யையும் புரட்டையும் பேசி ஏமாத்தினாலும் ஏமாத்துவா. தப்பு பண்ணவங்க எதையாச்சும் பேசி தப்பிக்க தான் பார்ப்பாங்க. இவ பேசுகிறது கேட்டு நான் ஏமாந்துடக்கூடாது. சூடாக 4 கேள்வி கேட்கணும். சுதா, நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் பண்ணுறதெல்லாம் அசிங்கமாக பண்ணுறீங்க. அடுத்தவனோட புருஷனை ரகசியமாக முகந்து பார்க்குறது எவ்வளோ கேவலம். டுப்பி ப்ளீஸ், உங்கள் வீட்டில் இருந்தது நியாயம் வாதாடுறதுக்காக உன்னை நான் மீட் பண்ணல. எனக்கு நியாயம் அநியாயம் என்று எதுவும் கிடையாது. உமன் என்கிற காம்ப்ளெக்ஸோ, ஜாதி என்கிற இன்குபேஷனோ, மதம் என்கிற நம்பிக்கையோ எதுவும் எனக்கு கிடைக்காது. உன்னோட அப்பாவுக்கு ஒரு ஃபிசிக்கல் நீட் இருந்துச்சு, எனக்கும் அது ரொம்ப தேவையாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஸ்கின் டு ஸ்கின், நோ சின் டுப்பி. இந்த வயசில் உனக்கு இதெல்லாம் புரியாது. உன்னோட அப்பா ரொம்ப நல்லவர். உங்கள் வீடு வெறும் கண்ணாடி வீடு. உங்கள் அப்பா நினச்சிருந்தா என்றைக்கும் அந்த கண்ணாடி வீட்டை தூள் தூளாக சுக்கலாக உடைச்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யாமல் உங்கள் குடும்பத்தை கட்டி காத்திருக்கிறார். அற்புதமான மனுஷன் அவர். இப்போ சொல்கிறேன், 18 வருஷத்துக்கு முன்னாடி யுவர் டேடி ரேப் ஹிஸ் ஓன் ஒய்ஃப். சொந்த மனைவியே இப்படி பண்ணுறது எவ்வளோ துர்பாக்கியமான விஷயம். ஆக்சிடெண்ட் மாதிரி ஒரு முறை நடந்துவிட்ட அந்த இல்லற வாழ்க்கையை நீ உருவாகி பிறந்து விட்டாய் டுப்பி. இல்லற விஷயத்தில் உன்னோட அம்மாவுக்கு இருக்கும் பெரிய வெறுப்பு தான் உன்னோடைய அப்பா தடம் புரண்ட காரணம். ப்ளீஸ் டுப்பி, அவரை வெறுக்காத. நீ வந்து அவரை ரூமில் பார்த்த பிறகு அவர் புழுவாக துடிச்சார். எப்படி இனிமே உன் முகத்தில் விழிப்பேன்னு அவமானத்தில் குறுகி போனார். நான் தான் அவரிடம் நீ ரொம்ப ஸ்மார்ட் பொண்ணு, அப்பாவை புரிஞ்சுப்பேன்னு சொல்லி சமாதானப்படுத்தினேன். இன்னொரு முக்கியமான விஷயம் டுப்பி, நான் என் கம்பெனி மூலமாக அடுத்த 6 வருடங்களுக்கு அமெரிக்கா போகிறேன். அடுத்த வாரம் வீட்டை காலி பண்ணிக்கிறேன். எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இனி எந்த பேச்சுவார்த்தையும் இருக்காது. எனக்கு அப்பாவை மேல் சிறிது கருணை ஏற்படுகிறது. உண்மையை கண்டு பயப்படக்கூடாது. அப்போ தான் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியும். யாரோட தப்பையும் நடத்தையும் பார்த்து வெறுக்கவோ கோபப்படவோ கூடாது. குறிப்பாக அப்பாவை கோவிச்சக்கூடாது. எனக்கு அப்பா வேணும். அவரின் அன்பு பாசமும் எனக்கு கண்டிப்பாக வேண்டும். என் மொபைல் சினுங்கியது. எடுத்து பார்த்தேன். அப்பா தான். உடனே சந்தோஷத்துடன் சொல்லுங்கப்பா என்றேன். டுப்பிமா, என்னை மன்னிச்சிடுமா. அப்பா, இனிமே தப்பு பண்ண மாட்டேம்மா. அப்பாவின் குரலில் உண்மையான வேதனையும் மன்னிப்போம். அப்பா ப்ளீஸ்ப்பா, நான் என்றைக்கு உங்கள் டுப்பி தான். எங்கேப்பா இருக்கிறீங்க? வீட்டில் தாம்மா. இப்போவே வரேன்ப்பா. சந்தோஷத்துடன் என் சாண்ட்ரோவில் துள்ளி ஏறி ஆக்சிலேட்டரை அழுத்துகிறேன். அப்பாவின் பென்சர் கார்
பார்க்கிங் ஸ்லாட்டில் இருந்தது. அவசரமாக லிஃப்டில் ஏறி வீட்டில் நுழைந்து அப்பாவின் பெட்ரூமை நோக்கி ஓடுகிறேன். கதவு சாத்தியிருக்கு. அப்பான்னு குரல் கொடுத்து கொண்டே கதவை திறந்து பார்த்தவ அப்படியே ஷாக் அடித்த மாதிரி விக்கித்து நிற்கிறேன். கண்ணை பொத்திக்கணும் போல பயங்கரமான காட்சி. பூதம் மட்டும் தெரியுது. அப்பா மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் ரத்தம் வழிய தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தார். அப்பா ஏப்பா இப்படி? மயங்கி சரிகிறேன்.